என்னடா ரொம்ப தயக்கமா உட்காந்துக்க, சொல்லுங்க சார். நாட்டாப்பா படத்துல வர மாதிரி அடிக்கிறீடா. என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து தூக்கிட்டாரு. அது நம்ம பேசுவோம். தி ரிட்டர்ன் ஆஃப் ரோக்கோ அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டார், நம்ம எப்பயுமே இந்த ஆஃபர்ல எல்லாம் ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ரோக்கோன்னு சொன்னாலுமே இவங்க மேபி இது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ரோக்கோவா இருந்துருமோன்ற பயம் வந்து எல்லா ஃபேன்ஸுக்குள்ளேயும் அது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ், இந்தியன் ஃபேன்ஸுக்கும் முக்கியமான ஒரு சீரீஸ், பர்டிகுலரா ரோஹித் அண்ட் கோலியோட ஃபேன்ஸுக்கு முக்கியமான ஒரு சீரீஸ். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா வந்து நடக்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா 3 ODI அண்ட் 5 T20 மேட்சஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் 19 அக்டோபர் சண்டே நாளான்னைக்கு நடக்க போகுது. அந்த மேட்சுக்கான ப்ரிவியூ, இந்தியன் டீம் எப்படி போக போறாங்க, ஆஸ்திரேலியன் டீம் எப்படி போக போறாங்க, யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றதான் இந்த வீடியோல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி டாக்ஸ். இங்க வந்து கிரிக்கெட் அண்ட் சினிமா ரெண்டுத்தையும் பத்தி பேசுவோம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயம் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஓடிஐல ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல, பர்டிகுலர்லி 2025ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சின்ன ஒரு ஹிஸ்டரியை நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்தியா வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான ஓடிஐ மேட்சஸ் ஆடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த இயரோட ஸ்டார்டிங்ல பிப்ரவரியில வந்து ஜான் ஃபெப்ல வந்து இங்கிலாந்து மேட்ச் நடந்துச்சு, இன்னும் இந்தியாவில் நடந்துச்சு. அதுல வந்து குறிப்பிட்டு சொல்ற வகையில பார்த்தா அப்படின்னா ரோஹித் பார்த்தா அப்படின்னா 2வது ஓடிஐல ஒரு 100 அடிச்சிருந்தாரு, 119 என்னமோ அடிச்சிருந்தாரு, பயங்கரமா ஆடி இருந்தாரு. அதுல கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணியிருந்தாரு, அதனால ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஜெய்ஸ்வால் கோலி உள்ளார வந்த உடனே ஜெய்ஸ்வால் தூக்கிட்டாங்க. ஓப்பனிங்ல ஆடி இருந்த ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டு நம்பர் 4ல ஆடி இருந்து கில்ல தூக்கி ஓப்பனிங்ல போட்டாங்க. ஸோ அதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு இவர் யாருக்காக ஒரு பொசிஷன்ல விட்டு கொடுக்க மாட்டாரு கில்லு அப்படின்ட்டு. ஸோ ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் போயிட்டாரு. கோலி வந்து செகண்ட் மேட்ச்ல வந்து செகண்ட் மேட்ச்ல இல்ல தேர்ட் மேட்ச்ல ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா ஈஸியாவே டக் அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீரீஸ்லயே பயங்கரமா ஆடின ஒரு ஆள் பார்த்தா அப்படின்னா, இல்ல 2 ஆள் பார்த்தா அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில். அதுலயும் சுப்மன் கில் வந்து ஒரு 100 அடிச்சிருந்தாரு. மீதி 2 மேட்ச்லயுமே 50 அடிச்சிருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் 2 50 அண்ட் ஒரு 40 சம்திங் வந்து அடிச்சிருந்தாரு. 2 பேருமே மிடில் ஆர்டர்ல பயங்கரமா வந்து ஆடி கொடுத்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இது வந்து பேட்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா, பேட்டிங்ல வந்து KL ராகுல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, ஜடேஜாவுக்கு பெருசா பேட்டிங் வரல, ஹர்திக் பாண்டியா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியாவுக்கும் KL ராகுல், ஜடேஜா இவங்க 3 பேருக்குமே முன்னாடி இறக்கி விட்டாங்க, நம்பர் 4 நம்பர் 5ல இறக்கி விட்டாங்க. ஸோ அதுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த முக்கியமான ஒரு 30s 35s வந்து அழகா அடிச்சு கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் பவுலிங்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஜடேஜா. எல்லாருமே பார்த்தா அப்படின்னா 5.5 4.5 போயிட்டு இருக்கப்போ ஆவரேஜ் ரன் ரேட்டு. ஆனா இவர் மட்டும் பார்த்தா அப்படின்னா 3 பாயிண்ட் சம்திங்ல வந்து கொடுத்திருந்தாரு, இன்னும் 6 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ இது வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இந்த இங்கிலாந்து கூட இருந்த மேட்சஸ்ல. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபில நடந்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி நம்ம பேட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஷமி மட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் கூட இந்த மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. இது எல்லா மேட்ச்லயும் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்ல வந்து ரோஹித் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, கில்லு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. கில்லு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் கூட மட்டும் தான் 100 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசா எந்த மேட்ச்லயுமே, ஆஸ்திரேலியா மேட்ச், பாகிஸ்தான் மேட்ச் எதுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. கோலி வந்து பாகிஸ்தான் கூட ஒரு 100 அடிச்சிருந்தாரு. மற்றபடி எல்லா பேட்டர்ஸுமே ஓரளவுக்கு KL ராகுலுக்கு அந்த இடத்துல ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது, அவர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அக்ஷர் பட்டேல் நல்லா பவுலிங் போட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களுடைய ஒரு ODI 2025 இப்படிதான் போயிருக்குது. அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் வந்து அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால்ல தான் இருக்காங்க, இன்னுமே டவுன்ஃபால்ல தான் இருக்காங்க, மீண்டு வரவே இல்லை அவங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்த இந்த எப்படி நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரியில நம்ம வந்து இங்கிலாந்து கூட மேட்ச் ஆடணுமோ, அவங்க வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் 2 ODI சீரிஸ் நடந்துச்சு. ரெண்டுத்துலயுமே படுதோல்வி, பயங்கரமான ஒரு தோல்வியை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பார்த்த 2 பார்த்தோம் அப்படின்னா 190 சம்திங் தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து மொத்தமாவே அடிச்சிருந்தாங்க. அதுல அவங்களோட பேட்டர்ஸ் வந்து ஃபுல்லா சொதப்புன்னு சொதப்பியிருந்தாங்க. ஆனா பவுலர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பென் வாஷஸா இருக்கட்டும், ஜேவியர் பார்ட்லெட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நேத்தன் எல்லிஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பவுலிங்ல வந்து அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்களோ ஆக்சுவலா ஒரு ரொட்டேஷன்லாம் கொடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸா இருக்கட்டும், இதுல எல்லாமே ரொட்டேஷன்ல நிறைய பேர் சான்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஸ்ரீலங்கா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஆடுனாங்கன்னு பார்த்துட்டு அவங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜாம்பா இருக்கட்டும், இவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்ல குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு சில பேர் தான், மிச்சல் மார்ஷ், ஹெட் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் வந்து ஜாஷ் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாம அலெக்ஸ் கேரி, இவங்க 4 பேர் தான் வந்து குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா சீரிஸ்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. மீதி இருக்க 2 சீரிஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுலயுமே வந்து தோத்து தான் போயிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா ஆஸ்திரேலியாவுடைய ODI ஒரு நிலைமையா இருந்தது இந்த ஒரு 2025ல. இதுதான் ஒரு கதை சுருக்கம். இது வரைக்கும் இவங்க 2 பேருடைய நிலைமை ODIல எப்படி இருக்கு அப்படின்றத இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எப்படி இப்போ இந்தியா பத்தி சொல்ல போறீங்களா இல்ல ஆஸ்திரேலியா பத்தி சொல்ல போறீங்களா, என்ன இது? நம்ம எதை பத்தி வேணாலும் சொல்லலாம், நீங்க சொல்றதுதான். நீங்க தான் CEO, நீங்க தான் சொல்லணும். இந்தியால இருந்தே போங்கயா.
ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேப்டன்சி சுப்மன் கில் தான் ஓபன் பண்ணுவாரு அலாங் வித் ரோஹித் சர்மா கூட. நல்ல டியோ, நம்ம ஆல்ரெடி நிறைய வருஷம் பார்த்துருக்கிறோம் எப்படிலாம் ஆடி இருக்காங்க அப்படின்றது. கேப்டன்சி சேஞ்ச் தான், இதான் ஃபர்ஸ்ட் டைம். லைக் ரோஹித் இல்லாம அடுத்து ஒரு யங் கேப்டன் ஓடிஐ சைட்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஸோ எப்படி இருக்கும் அவரோட அணுகுமுறை? டெஸ்ட்ல நல்லா இருந்திருக்கு, இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. அதான் எனக்கு இன்னும் அந்த கேப்டன்சி சேஞ்ச்ல பெருசா ஈடுபாடு இல்ல, உடன்பாடு இல்ல, வேற வழி இல்ல, அவ்வளவுதான். யாருக்குமே அது இல்ல, அது ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏன் இன்னொரு முக்கியமான இப்ப ரீசெண்டா கிரிக்கெட் டைம்னு சொல்லி ஒரு சேனல் வந்து ஆக்சுவலா ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுமே இப்பதான் ஒரு 7K 8K ஃபாலோவர்ஸ் இப்பதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப டீடைல்டா அழகா அனலைஸ் பண்ணி போடுவாங்க. அவங்க வந்து இந்த சுப்மன் கில்லோட கேப்டன்சிக்காகவே தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமான அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாருக்குமே கோலிக்கா இருக்கட்டும், தோனிக்கா இருக்கட்டும், ரோஹித்தா இருக்கட்டும், 3 ஃபார்மேட்ல கேப்டன்சி கொடுக்கப்பட்டது. ஆனா எதுவுமே உடனே நடக்கல. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்ல இருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் கேப் இருந்துச்சு. ஆனா சுப்மன் கில்க்கு மட்டும் தான் எல்லாத்துலயுமே டக்குன்னு டெஸ்ட்ல ஆனாரு, டக்குன்னு T20ல வைஸ் கேப்டன்சி வந்துச்சு. இதுல ஓடிஐல டக்குன்னு நல்லா பண்ணிட்டு இருந்த ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு சுப்மன் கில்ல கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்றதுக்கான காரணம் எதுவுமே இல்ல. ஓகே, சுப்மன் கில் ஃபியூச்சர்ன்றது ஓகே, ஒத்துக்கிறேன், நான் அக்செப்டட் தான். ஆனா அவர் வந்து கேப்டன்சி ஆகுற அளவுக்கு ரோஹித் சர்மாவை தாண்டி என்ன பண்ணிருக்காருன்ற ஒரு கேள்வி. பிளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ஒருத்தர் வந்து அவ்வளவு கேப்டன்சி அழகா பண்ணிட்டு இருக்காரு, அவரை தாண்டி இவர் ஏன் போனாங்கன்றது அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சோ இது யாராலுமே இனிமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த சீரீஸ்ல எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான். ஒரு 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 நம்ம வந்து இந்த வீடியோக்காக என்ன சொல்ல, இந்த கிரிக்கெட்லாம் கொஞ்சம் லைட்டா அனலைஸ் பண்ணி ஃபார்முலா பேசணும்னா நம்ம வந்து இந்தியா ஜெயிக்கணும்பா, இவ்வளவு பர்சன்டேஜ்பா, ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்பா, இவ்வளவு பர்சன்டேஜ்பா அப்படின்னு சொல்றேன். ஆனா பர்சனலா என்ன கேட்டேன் அப்படின்னா, வன்மமா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ரோஹித்தும் கோலியும் 3 ஓடியிலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா, ஆனா இந்தியா தோக்கணும். எனக்கு அதுதான் வந்து ஒரு ஒரு ஆசையா இருக்குது. எங்க அண்ணன் ஜெயிக்கணும், குரு தோக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஆனா இவனுங்க அடிப்பட்டாதான் திருந்துவானுங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் பிளேயிங் வைஸா பார்த்தா சுப்மன் கில் அண்ட் ரோஹித் இஸ் a குட் காம்போ டு ஓபன் இன் இந்தியா. அதனால ஓப்பனிங்ல எனக்கு வேற எந்த சேஞ்சும் இல்ல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னும் டைம் இருக்கு, அடுத்து ரோஹித் ரிட்டர் ஆனா மேபி அவரை தான் வச்சு ஓட்டுவாங்க. அதனாலதான் அவரை பேக்கப்பா எடுத்து வச்சிருக்காங்க இந்த சீரீஸ்க்கு. ஒன் டவுன் சொல்லவே வேணாம், கிங் கோலி. அவர் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்து ஆடிடுவாரு, அதனால பிரச்சனை இருக்காது. மேபி ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு நம்ம அவங்க கிரிக்கெட் ஆடுறத பார்க்க போறோம். கடைசியா அவங்க ஆடினது வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ஐபிஎல் ஓடிஐனா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஓடிஐனா சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஆனா கிரிக்கெட்டா பார்த்தா கடைசியா அவங்க ஆனது ஐபிஎல். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப், அதுக்கப்புறம் இப்பதான் அக்டோபர்ல பார்க்க போறோம். மேபி அந்த சின்ன ஒரு ரெஸ்டினஸ் இருக்கலாம். பார்ப்போம் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு 19th பார்த்தா தெரிஞ்சிடும். அதை தவிர்த்து இப்படி டூ டவுன் வந்து எனக்கு வந்து இவர் வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் குட் பிக் ஃபார் டூ டவுன். ப்ரூவும் பண்ணியிருக்காரு. இப்போ இந்தியா ஏ சீரீஸும் நடந்துட்டு இருக்குது, அதுலயும் செமையா ப்ரூவ் பண்ணாரு. அவர் கேப்டன்சில தான் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க, அவருமே சூப்பரா பண்ணாரு. கடைசி மேட்ச் ஒரு 60, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருக்கு போச்சு தெரியுமா? யாருக்கு? ரியான் பராக். அசாம்ல இருந்து ஃபேன்ஸ் வந்து காலில் விழுவாங்க, அவரு பயங்கரமான அளவு. அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஜோக்ஸ், அவர் நல்லா தான் ஆனார். ஒரு 187 ரன் டோட்டலா 3 மேட்சும் சேர்த்து. பாப்போம் அடுத்து என்ன, இன்னும் ஸ்பாட் இது, அடுத்து ஜடேஜா தூக்கிடுவானுங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் ஃபில் ஆகுறது. ரியான் பராக் பெரிய ஆல்ரவுண்டர், வந்தாலும் வரலாம். சோ அடுத்து பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், இந்த 2 பேர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கேஎல் ராகுல். நல்ல டெப்த் இருக்குது பேட்டிங்ல. அப்புறம் அப்படியே பவுலிங் வந்தோம்னா குல்தீப் யாதவ் இருப்பாரு கண்டிப்பா. ஹர்ஷ்தீப் சிங் மெயின் பவுலர். ஹர்ஷ்தீப் சிங் அப்ப ஹர்ஷ்தீப் சிங் சான்ஸ் கிடைக்காது இல்லைங்களா? ஹர்ஷ்தீப்புக்கு பதிலா மோஸ்ட்லி ஹர்ஷித் ராணா இல்ல பிரசித் கிருஷ்ணா சான்ஸ் கிடைக்கும். இல்ல கடைசி மேட்ச் இப்ப நடந்தது இந்தியா vs ஆஸ்திரேலியால, ஹர்ஷ்தீப் சிங் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, 35 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அதே ஹர்ஷித் ராணாவும் 3 விக்கெட் எடுத்திருந்தானா 65 ரன் கொடுத்திருந்தான். கரெக்ட் தான், தெரியல நடக்கிறதா நடக்கும். சிராஜ் உள்ள ஆடுவாரு, கன்ஃபார்ம் உள்ள ஆடுவாரு. சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங் கூட இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரா எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுட்டு ஓட்டுவானுங்க. அப்படி இல்ல எனக்கு நல்ல இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும்னா பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாருல, அவர் எடுத்துப்பாங்க. சுந்தர் இருக்க மாட்டாரு. அப்புறம் யாரு, அக்ஷர் பட்டேல ஆட வைப்பியா, சுந்தர் ஆட வைப்பியா நீ? இப்ப ஆக்சுவலா எப்படி வந்து இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து சீரீஸ்ல எப்படி போயிருந்தாங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு பதிலா ஹர்திக் பாண்டியா இருந்தாரு, சுந்தருக்கு பதிலா ஜடேஜா இருந்தாரு. இப்படிதான் இருந்துச்சு. சோ ஆக்சுவலா அக்ஷர் பட்டேலும் ஆடினாங்க, சுந்தரும் ஆடினாங்க. சோ அந்த கணக்கு படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ் வந்து ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ், குல்தீப் 3 பியூர் பவுலர்ஸ், சுந்தர், அக்ஷர் பட்டேல் அண்ட் என்கேஆர், இவங்க 3 பேருமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி போவாங்கன்றது எனக்கு தோணுது. ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் எனக்கு வேணும்ல. சோ அதனால இப்ப யாரை இறக்குவீங்க? யாரும் ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா ஹர்ஷித் ராணா, ஜெய்ஸ்வால், பிரசித் கிருஷ்ணா, த்ருவ் ஜுரேல், அப்படிலாம் ஹர்ஷித் ராணா செல்ல பிள்ளை ஆடினாலும் ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த 11ல தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல தான் பார்த்தா எனக்கு 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா 5 பவுலிங் பண்ண முடியாது.
6 பவுலிங் ஆப்ஷன் அண்ட் மீதி எல்லாமே பேட்டர்ஸ் 8 வரைக்கும் பேட்டிங் உனக்கு இருக்குது. ஸோ அதனால அப்படி போவாங்க எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஆஸ்திரேலியா பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஆஸ்திரேலியா சொல்லுங்க. ஆஸ்திரேலியா டீம் வந்து கொஞ்சம் லைட்டா ஃப்ரெஷ் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கூப்பர் கனோலின்னு ஒருத்தர் ஆடுறாரு. ஆமா, பென் வார்ஷியஸ் எல்லாம் இப்பதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பென் வார்ஷியஸா இருக்கட்டும், மிச்சல் ஓவனு, மேத்யூ குனேமேன், நேதன் எல்லிஸ், ஜாஷ் பிலிப்னு ஒருத்தர் தான். மேட் ரென்ஷா தெரியும் எல்லாருக்கும், ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ கொஞ்சம் நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. லைக் ஆஸ்திரேலியா வந்து அடுத்த பரிணாமத்துக்கு நோக்கி, எப்படி இந்தியா வந்து அடுத்த பரிணாமத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், அது மாதிரி ஆஸ்திரேலியாவும் அடுத்த பரிணாமத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க டீம் எப்படி அமைய சான்சஸ் இருக்குன்னா, ஓப்பனிங் வந்து கேப்டன் மிச் மார்ஷ் வித் டிராவிஸ் ஹெட். டவுன் பாத்தீங்கன்னா எனக்கு டவுட்டா இருக்குது யார் ஆடுவாங்கன்ட்டு. மேட் ரென்ஷா ஆடலாம், இல்ல மார்னஸ் லபுஷன் ஆடலாம். இது 2 பேர்ல யாருனாலும் ஆடலாம். லபிஷன் ரீசெண்டா ஏதோ நிறைய 100s அடிச்சாரு. ஏதோ இந்தியா ஆஸ்திரேலியா டீமுக்கா இல்ல ஏதோ டொமஸ்டிக் மேட்ச்ல நினைக்கிறேன். ஏதோ 300 என்னமோ தொடர்ந்து அடிச்சாரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஓகே, லபிஷன் இஸ் இன் குட் ஃபார்ம். நான் நினைச்சது என்னன்னா மேபி கூப்பர் கனாலிக்கு நம்பர் 3ல ஆப்ஷன் கொடுப்பாங்க. எனக்கு நம்பர் 3 தரமாட்டாங்க. அது ஒரு ட்ரை பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஏதோ ட்ரை பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். ஆமா, ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் மேபி இருக்கலாம், தெரியல. மேபி இல்லனா லபிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் இருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு 3 டவுன்ல நல்லா ஃபுல் ஃப்ளோல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அலெக்ஸ் கேரியும் இருக்காரு. ஜாஷ் இங்கிலீஷ் யார் கீப்பர் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. 2 பேருமே ஆடினாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. நம்ம இந்தியா கூட தான் நினைக்கிறேன். நிறைய சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலும் சரி, அதுக்கப்புறமும் சரி 2 பேருமே ஆடினாங்க. லைக் கீப்பரா வச்சுக்கிறது வந்து அலெக்ஸ் கேரியை வச்சுப்பாங்க, பேட்டரா வந்து ஜாஷ் இங்கிலீஷ் வச்சுக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவன் ஆடுவாரு. மிச்சல் ஓவனுக்கு அப்புறம் மேத்யூ ஷார்ட் ஆடுவாரு. அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவங்க டீம்ல பெருசா ஆல்ரவுண்டர் இல்லாத மாதிரி இருக்கு. கேமரான் கிரீன் போனது ஒரு பெரிய அடி மாதிரி இருக்கு. ஏன்னா சொல்லிக்கிற மாதிரியான இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரியான பிளேயர்ஸ் யாரும் இல்ல. ஆல்ரவுண்டர் அப்படின்ற டேக் மார்க்கோட யாரும் இல்ல. ஹெட் தான் ஸ்பின் பவுலிங் போட்டு அவர் தான் 4 விக்கெட்ல எடுக்கிறாரு. அவர் தான் ஆல்ரவுண்டர். ஆமா. சோ பவுலிங் ஆர்டர் பார்த்தா ஆஃப் கோர்ஸ் ஸ்பியர் ஹெட் வந்து மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட் 2 பேருமே இருக்காங்க. சோ மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் along with நேதன் எல்லிஸ், பென் வார்ஷிஸ், சேவியர் பார்ட்லெட் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு நேதன் எல்லிஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கம்பேரிட்டிவ்லி அவங்க 2 பேரோட பெட்டர் பவுலிங் போடுறது நேதன் எல்லிஸ். சோ இப்படி பார்த்தா ஆக்சுவல் 11 இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஹெட் மார்ஷ் ஓப்பனிங், லபிஷன் நம்பர் 3, மிச்சோன் 5வது வந்து மேத்யூ ஷார்ட், அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, நேதன் எல்லிஸ், சாம்பா, ஹேசல்வுட், ஸ்டார்க். சோ இப்படி வந்து 2 டீமும் இருக்குது. இவங்க ஆட போறது வந்து ஃபர்ஸ்ட் பெர்த்ல ஆடுறாங்களா. பெர்த்ல பார்த்தா அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு பேரு போன ஒரு ஊரு. மோஸ்ட்லி பார்த்தா அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றவங்க ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி வருது. ஸோ இதுல வந்து நீங்க சொல்லுங்க, இந்த 2 டீம்ல கம்பேர் பண்றப்போ எந்த டீம் வந்து ஒரு செக்ஷனா போலாம், அதுல வந்து எது நல்லா இருக்குன்றத நம்ம அப்படியே போலாம். டாப் 3 இந்த பக்கம் டாப் 3 வந்து ரோஹித், கில் அண்ட் கோலி. அதெல்லாம் எதுவும் சொல்லவே தேவையில்ல. டாப் 3ல நம்ம தான் கண்ணு மாதிரி இருக்கும். அதனால பார்த்தா இந்த பக்கம் ஹெட், மார்ஷல், அபிஷன் 3 பேர் இருக்காங்களே. இல்ல பரவாயில்ல. விராட் கோலி, ஆர் யூ கம்பேரிங் விராட் கோலி வித் மார்னஸ் லபுஷன்? சொல்லுங்க, நீங்க தான் ஒரு ஃபேன், எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதா ஓகே, ஆஸ்திரேலியா தான் எடுத்துனா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எப்படின்னா இவங்க ஹெட் வந்து தலைவலி, ஹெட் மார்ச் தலைவலி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மொத்தமா பெருசா கொடுத்துருவானுங்க. இல்லன்னா அவுட் ஆஃப் மார்ச் வந்து ஆக்சுவலா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காரு. எதர் ஓடிஐ இருக்கட்டும், T20 இருக்கட்டும், பயங்கர கன்சிஸ்டன்டா இருக்காரு. ஹெட் வந்து ஸ்டார்டிங்ல இந்த இயர்ல வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. பட் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் லைட்டா அந்த ஃபார்மை கண்டுபிடிச்சு வந்திருக்காரு. லபிஷன் வந்து இப்போ ரீசெண்டா அந்த டொமஸ்டிக் மேட்சஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் கண்டுபிடிச்சு வந்திருக்காரு. இன்னும் அந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஓகே ஃபைன், இந்தியா வந்து எட்ஜ் இருக்குது. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பார்த்தா அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, சுந்தர் வரைக்கும் 5 பேர் வந்து பேட்டிங் இருக்கு. ஆனா இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 4 பேட்டிங் தான் வரும். மிச்சல் ஓவன், மேத்யூ ஷார்ட், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, வேணும்னா பென் வார்ஷிஸ் வேணா சேர்த்துக்கலாம் மேபி அவங்க ஸ்குவாட்ல இருந்தா. சோ இந்த ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன், நீங்க கடைசியா சொன்னீங்களே 2 பேர் அக்சர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர், அவங்களோட பேட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ் அந்த அவங்களோட பேட்டிங் ஸ்டாண்டர்ட் இன்னும் அதிகமா இருக்குதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. டெஸ்ட்ல நம்ம பார்த்திருக்கோம், அக்சர் பட்டேல் நல்லா ஆடி இருக்காரு. அக்சர் பட்டேல் ODIலயும் நல்லா ஆடி இருக்காரு. அவனை பர்டிகுலர்லி அவங்க நல்லா ஆடிடுவாங்கன்ற பட்சத்துல இந்தியா ஹஸ் a better edge. இன்னொரு பேட்டிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த பக்கம் ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டா இருக்கு. ஆனா இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா உனக்கு தரமான 2 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் KL ராகுல் 2 தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் நீ போனோம். எல்லாம் இருந்துதாங்க நம்ம வேர்ல்டு கப் தோத்தோம், விடுங்க.
எல்லாம் இருந்தா அதே ஸ்ரேயஸ் ஐயர், அதே கேஎல் ராகுல், அதே விராட் கோலி, அதே ரோஹித் சர்மா எல்லாம் இருந்துதான் தோத்தோம். அது கரெக்ட். ஆனா இன்னொரு பக்கம் அது ஆப்போசிட்ல இருந்த பேட் கமின்ஸ்ல இல்ல இருந்ததா சொல்லிருக்கலாம். இந்த பக்கம் பேட் கமின்ஸ் கேப்டனும் இல்ல, பவுலரும் இல்ல இருக்கானுங்க 2 பேரு. உங்க 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 சிவப்பு சொக்கா தலையும் மிச்சல் ஸ்டார்க்கும் இருக்காங்க. ஓகே, ஆன் தி கிவன் டே ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்கலாம், இந்தியாவும் ஜெயிக்கலாம். பட் ஒரு குவாலிட்டின்னு கம்பேர் பண்ணா ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஏன் ஈவன் நான் நிதிஷ்குமார் ரெடியே பெருசா டிபெண்ட் பண்ணல. ஏன்னா அவர் கடைசியா ஆடிட்டு போனது ரொம்ப ரொம்ப மோசமா ஆடிட்டு போயிருந்தாரு. ஈவன் ஐபிஎல்லையும் மோசமா தான் ஆடி இருந்தாரு. டெஸ்ட்லயும் வந்து பாதியிலே அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டாரு, இன்ஜுரி கிளம்பி போயிருந்தாரு. ஸோ அவரை வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. மேபி அவரையும் நம்ம வந்து பென் வாஷ் வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். அவரை நம்ம அவங்க 2 பேரும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். மீதி 4 பேரையும் நீ எடுத்து சொல்ல, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், சுந்தர். இந்த பக்கம் வந்து மிச்சோவன், மேத்யூ ஷாட், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி. எனக்கும் லைட்டா ஆஸ்திரேலியா கொஞ்சம் எட்ஜ் இருக்க மாதிரி தான் தெரியுது மிடில் ஆர்டர்ல. மிடில் ஆர்டர்ல மேபி நமக்கு ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் காப்பாத்தினா உண்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேட்டிங் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அக்சர் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு சுந்தரை விட அக்சர் பட்டேல் சூப்பரா ஆடுவார். எனக்கு அவரோட பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பக்கம் வந்து ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரின்றது தே ஆர் சொன்ன மாதிரி ஃபார் அஹெட். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இன்னொரு பக்கம் பவுலிங் அப்புறம் வந்து அப்படின்னா இந்த பக்கம் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், ஜாம்பா, மேபி நேதன் எல்லிஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அர்ஷ்தீப், சிராஜ், குல்தீப் அண்ட் சுந்தர், அக்சர் பட்டேல் சொல்லலாம். சொல்லு. இல்ல இது பவுலிங்ல அவங்களுக்கு தான் எட்ஜ், ஒன்னும் சொல்ல முடியாது. ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் வந்தாங்க 2-1 இந்தியா லூஸ் அப்படி விட்டுருவோமா? இல்ல ஆக்சுவலா எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஸ்குவாட் பாக்குறப்போ ஆஸ்திரேலியா பேட்டிங்ல ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருந்தாங்க. லைக் நான் 11 சும்மா நான் எழுதுறப்பயே எனக்கு வந்து ஒரு காம்பினேஷனாவே அவங்க ஒழுங்கா ஒத்து வர மாட்டாங்க. ஆமா, பெட்டர் காம்பினேஷன் இல்லாத மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா இப்படி மேன் டு மேன் கம்பாரிசன் பாக்குறப்போ ஆஸ்திரேலியா வந்து அந்த லைட்டா அந்த லோவர் ஆர்டர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மேல புடிச்சு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. முக்கியமா பவுலிங்ல அந்த ஒரு 4 பேர், அந்த 4 பேர் முடிச்சாங்கன்னா ஓகே ஃபைன். நம்ம கிட்ட வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் சுந்தர் மாதிரி ஒண்ணு, அக்சர் பட்டேல் மாதிரி ஒண்ணு, நல்லா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறக்கூடிய வந்து ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து குல்தீப் மாதிரி ஒரு அந்த மெஜிஷியன் அவர்லாம். ஜாம்பா எப்படியோ அதே மாதிரி இந்த பக்கம் குல்தீப். இன்னொரு பக்கம் சிராஜ், ஹீஸ் அ ஒர்க் ஹார்ஸ். மேபி நம்ம ஹெசல்வுட் கூடயோ இல்ல ஷார்க் கூடயோ மேபி கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா அவர் ஹீஸ் அ லெஜண்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவரு ஒரு பக்கம். ஆனா நம்ம ஹர்ஷ்தீப் சிங் வந்து எப்படின்னா ஓப்பனிங்ல நிறைய ரன்ஸ் கொடுப்பாரு. ஆனா எண்ட்ல ஓவர்ஸ் நல்லா போட்டு கொடுப்பாரு. அவரை வந்து பெருசா கம்பேர் பண்ண முடியாது. அவர் இப்பதான் டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்காரு. மேபி நம்ம பும்ரா இருந்திருந்தா மேபி எட்ஜ் வந்து இந்தியாவுக்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பும்ரா, மேபி ஷமி மாதிரி ஒரு ஆள், மேபி பழைய ஃபார்ம்ல இருந்த ஷமி, அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்தியாவுக்கு கொடுத்துருக்கலாம். பட் இப்போ வந்து கண்டிப்பா நம்ம ஆஸ்திரேலியா தான் கொடுத்தாகணும். வெரைட்டினா இந்தியா, பட் குவாலிட்டி விக்கெட்ஸ் எனக்கு வேணும் அந்த கிவன் டேனா கண்டிப்பா அது ஆஸ்திரேலியா தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஓடிஐக்கு மட்டும் இல்ல, 3 ஓடிஐக்கு எனக்கு தெரிஞ்சு 11 மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. மேபி ஆஸ்திரேலியா வேணா 1-2 பிளேயர் மாறலாம். அது எப்படி எடுக்க போறாங்க எங்களுக்கு தெரியல. அவனுக்கு 17 பிளேயர் எடுத்து வச்சிருக்கானுங்களே. ஆமா, சோ அது ஒரு விஷயம். சோ 3 ஓடிஐக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்கு. வேற ஏதாவது இந்த கண்டிஷன்ல மேபி ஏதாவது மாறலாம். இல்ல இவங்க இதனால இந்தியா சரி இப்ப இந்தியா ஜெயிக்கணும்பா, எனக்கு வந்து இந்தியா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், அது சொல்லு. 2 பேரும் ஜெயிக்கணும்னா நல்லா ஆடணும். அது இது வந்து யார் ஜெயிக்கணும் நல்லா தான் ஆடணும், வெளுத்து போடுவேன். சரி, இவருடைய விக்கெட் எனக்கு என்னன்னா லைக் ரொம்ப குரூஷியலான விக்கெட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ரோகோ, நடுவுல ஸ்ரேயஸ் ஐயர், டெப்த்ல வந்து அக்சர் பட்டேல், இவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்ற பட்சத்துல கஷ்டமாயிடும். இன்னொன்னு ரொம்ப நாள் கழிச்சு ஆஸ்திரேலியன் பிட்ச்ல ஆடுறாங்க. பவுன்ஸ் பேஸ் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா தெரியாது. பிராக்டிஸ் நெட்ஸும் மேட்சும் ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் அவங்க அடாப்ட் ஆகுறதுக்கு ஒரு மேட்ச் அது எடுக்கும் அப்படின்றது என் ஃபீலு. பிராக்டிஸ் மேட்ச்லயே பார்க்கும்போது விராட் கோலி அண்ணா அப்படி வேகமா பவுன்சர் போட்ட பால இப்படின்னு தொட போறேன், அண்ணா அதை மட்டும் பண்ணாதானா அப்படின்ற அண்ணா வந்தா விட்டுருந்தா. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான் ஷோ பண்ணணும். இத்தனை வருஷம் அந்த மண்ணில் ஆடி இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஆடினாங்கன்னு தெரியும். கம்பேரிட்டிவ்லி ரோஹித்துக்கு இன்னும் பெட்டரா தெரியும். ரொம்ப ரன்ஸும் அவர் தான் அடிச்சிருக்காரு. அவர் நிறைய மைல் ஸ்டோன்ஸ் செட் பண்ற இருக்குது. இன்னும் இந்த 3 மேட்ச்ல அவர் ஒரு நிறைய இருந்துச்சு. நான் நிறைய பார்த்தேன். 10 ரன் எடுத்த என்னமோ ஒரு மைல் ஸ்டோனு, 5 ரன் எடுத்த ஒரு மைல் ஸ்டோனு, இன்னும் 3 6 7 6 அடிச்சா ஒரு 356 என்னமோ இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ் இல்லாம டீமுக்காக அவர் இன்னும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை போட்டு ஆடி டீமை வந்து முன்னெடுத்து செல்லணும். அப்பதான் இந்தியா ஜெயிக்க முடியும். பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப ஒரு எட்ஜ் டவுன் தான் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ பவுலர்ஸ் கரெக்டான லைன் அண்ட் லென்த், எங்க குத்துனா எங்க பேஸ், இது எங்க குத்துனா எந்த லென்த்ல போறதுன்றத ஒரு எப்படியும் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 10 overs to 15 overs தெரிஞ்சிடும் பவுலர்ஸ்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அடாப்ட் ஆகி
கரெக்டா பவுல் பண்ணி கொடுத்து லைன் புடிச்சு கொடுத்து அதுக்கு மேலேயும் அவன் அடிச்சானா அது பேட்ஸ்மேனோட. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா எதை கேபிடலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து கேப்டன் பேட் கமின்ஸ் சொல்லி ஒரு ஆள் இல்ல. அவர் இருந்தாருன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பயங்கரமா இன்னொரு 5-10% எக்ஸ்ட்ரா போகும் ஆஸ்திரேலியா ஏஜ். அவர் இல்லாதது ஒரு பெரிய டவுன் தான். என்னதான் மிச் மார்ஷ் கேப்டன்சி பண்ணிருக்காரு அதெல்லாம் ஃபைன். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய தோத்துருக்காங்க. அது கேப்டன் இல்லாதது பேட் கமின்ஸ் இல்லாத ஒரு விஷயம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா இடத்துலயும் அடி. ஸ்ரீலங்கால போனா ஸ்ரீலங்கால அடி, சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அடி, இந்தியா இது கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து அங்க ஒரு அடி, பெரிய பெரிய மார்ஜின்ல அடி வாங்கினாங்க. சோ ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில வந்து ஓடிஐல ஆஸ்திரேலியா இருக்காங்க. அதை வந்து இந்தியா கேபிடலைஸ் பண்ணிக்கணும். ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவில போய் ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்க. சோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது வந்து கண்டிப்பா இந்தியாவிலையும் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி வந்து பேட்டிங்ல வந்து இந்தியாவுக்கு நிறைய இருக்குது. சோ அதை பவுலிங்லயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காட்டினாங்க அப்படின்னா இந்தியா பண்ண முடியும். அதே பக்கம் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா பார்த்தா அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்க அந்த வீக்னஸ், அதாவது இப்பதான் ரோக்கோ மாதிரி ரெண்டு முக்கியமான பேட்ஸ்மேன் அந்த ரஸ்டினஸ்ல இருந்து வராங்க. ஆஸ்திரேலியா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவில் ஆடுறாங்க. ஒரு யங் டீம், கொஞ்சம் ஒரு 3-4 பேர் புதுசா என்கேஆர் மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து பெருசா ஆஸ்திரேலியா பிச்சிலேயே ஆடினது கிடையாது, இவ்வளவு ஓடிஐலையும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ அவர் உள்ளார வராரு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பும்ரா மாதிரி ஒரு ஆள் இல்ல உள்ளார. சோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து கேபிடலைஸ் பண்ணிக்கணும். சோ லெட்ஸ் see. இதுதான் வந்து எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம். சொல்லுங்க, எட்ஜ் யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இந்த மேட்ச்? இந்த மேட்சுக்கு எட்ஜ் பிளஸ் ஓவரால் ஓடிஐக்கு 3 மேட்ச்லயுமே இந்த மேட்சுக்கு எட்ஜ் எனக்கு வந்து 70-30 டு ஆஸ்திரேலியா. மேபி நான் அந்த ரஸ்டினஸ் ஒரு மேட்ச் நம்ம எப்படியும் நம்ம ஆளுங்க வந்து ஒரு மேட்ச் தோத்துட்டு தான் அடுத்த 2 மேட்ச் ஜெயிப்பானுங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் வருவானுங்கன்றதுனால நான் சொன்னேன். ஓவரால் சீரிஸ் 2-1 60-40 டு இந்தியா அப்படின்னு நான் இது பண்றேன். எனக்கு இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா தான் தோணுது. எனக்கு வந்து எப்படின்னா மேபி ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஒன்னு. ஹோம் கிரவுண்ட் 60-40 எனக்கு தோணுது இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா எனக்கு வந்து தோணுது. அண்ட் ஓவரால் சீரிஸ் நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு 2-1 தான் இந்தியா ஜெயிப்பாங்க. அது எந்த மேட்ச் தோப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா 2-1 எனக்கு வந்து இந்தியா ஜெயிப்பாங்க. ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா இது வந்து இதுக்காக வீடியோக்காக பர்சனல் வன்மோ எப்படின்னா 3-0 ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும். ரோஹித் கோலியும் ஆமா 300 அது ரோஹித் சர்மா 100 கூட இல்ல, நீங்க 250 300 கூட அடிங்க, அது அடிச்சிருக்கோம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆளுக்கு 200 அடிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஜாலியா இருக்குன்னு எனக்கு ஆசை. பட் ஸ்டில் பாப்போம் என்ன ஆகுது. கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு as a captain, first time ஓடிஐல வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு, அவரை மறந்துட்டோம். அந்த பிரஷர் எப்படி எடுத்துக்க போறாரு, அந்த வெற்றிடம், அதாவது அந்த ரோஹித் சர்மா விட்டுட்டு போன அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். விட்டுட்டு போனல பறிச்சுக்கிட்ட வெற்றிடம் விட்டுட்டு போனல அவரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, எங்கெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. லெட்ஸ் see எப்படி ஆட போறாங்க என்ன இது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் மேபி ரோஹித் என்னன்னா இதெல்லாம் மறந்துட்டாரு, எனக்கு கேப்டன்சி கிப்டன்சில அதெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னா அவர் அந்த பழைய பீஸ்ட் ஃபார்முக்கு வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். எப்படி அந்த ஒரு யங் ரோஹித் சர்மா, அந்த 200 அடிக்கிற ரோஹித் சர்மா இருக்குல்ல, அது வந்தா இந்த மேட்ச்ல வந்து இந்த சீரீஸ்ல சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோவா ஜாலியா அவர் பாட்டு ஆடட்டும். இந்த 50-60s நான் வந்து இன்டென்ட் காமிக்கிறேன் அவுட் ஆகாம 50-60 அடிக்கிறியா 200ல போய் நிப்பாட்டு, அந்த மாதிரி ஆடணும். அதே மாதிரி தான் கோலி இந்த பக்கம் ஆடினாங்கன்னா சூப்பரா இருக்கும். லெட்ஸ் see எப்படி போகுது அப்படின்னு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரோக்கோ பார்க்க போறேன்றதே ஒரு ஜாலியா இருக்கு. ஆமா, அந்த பார்ட்னர்ஷிப் ஒன்னு பில்ட் ஆகும் ரோக்கும் கோக்கும், அது நல்லா இருக்கும் பார்க்க. அதை பாப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா மேட்ச் பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா ஜாலியா ஆசையா அது எனக்கு. சோ எல்லாருமே இந்த மேட்ச் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. லெட்ஸ் see யாருமே நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணாம இருந்தா ஓகே தான், ஃபைன். சோ இதுதான் எங்களுடைய கருத்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் பத்தி, இந்த சீரிஸ் பத்தி என்ன தோணுது, உங்க ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். மக்கள் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.